வெல்கம் டு சிரிக்குட்டி டெய்லி விலாக்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹை ப்ரோட்டீன் சாண்ட்விச் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்தது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி யூனிக்காக உங்கள் கிட்ஸுக்கெலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காயம் 1 கப், கேரட் 1 கப் துருவி சேர்த்துருக்கேன். ஏன்னா அதை நம்ம ஸ்டீம் பண்ண போகிறதில்ல, அதனால் குட்டி குட்டியாக துருவி சேர்த்துக்கோங்க. அது கூடவே முட்டைக்கோஸ் 1 கப் சேர்த்துருக்கேன். அதுவும் துருவி தான் சேர்த்துருக்கேன். வேறு என்ன வெஜிடபிள் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதுதான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே நீங்கள் வந்துட்டு பன்னீர் துருவி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5 க்யூப் எடுத்து துருவி சேர்த்துருக்கேன். இது கூடவே நீங்கள் எக்கு கூட வேக வச்சு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு அதுக்காக கொஞ்சம் தக்காளி அதுவும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சால்ட், அது கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரிகானோ ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட எந்த பிராண்ட் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஹோம்மேடாக பண்ண பீஸா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ரெசிபி வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பீஸா சாஸ்ன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நான் இது ஒரு 5 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பீஸா சாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டிலே மைனஸ் ரெடி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஃப்ரீயாக உள்ள மைனஸ் ரெடி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணுறதுனால ஆயில் இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க. மைனஸ் ரெசிபி வேணாலும் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு அவ்வளோதான். இது கூடவே நான் ஒரு ஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு டைம். இப்போ மேலே உள்ள க்ரீம் ரெடி பண்ண அப்புறம் அதுக்கு அவகேடோ எடுத்திருக்கேன். இதில் ஆஃப் அவகேடோ எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட அவகேடோ இல்லைன்னா நீங்கள் கீரை கூட வேக வச்சு சேர்த்துக்கலாம். இதே மெத்தட்லேயே இதுக்கு பதிலாக நீங்கள் கீரை சேர்த்துக்கோங்க. உள்ளே உள்ள பல்ப்பு மட்டும் எடுத்து மிக்சரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 10 பீஸ் பன்னீர், ஒரு சீஸ், 5 பாதாம் பருப்பு, கொஞ்சம் சால்ட் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நான் ஒரு 4 ப்ரெட் எடுத்து சைடில் எல்லாத்தையும் கட் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன அளவு ஃபுல்லாக அந்த 4 ப்ரெட்டு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் இதோட நான் சொன்ன அளவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெட் ரெசிபி நிறைய என்னோடய சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலைன்னா அதோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். அதையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெட்டை மட்டும் எடுத்துகிட்டு வெஜிடபிள் ஃபுல்லாமே இது மேலே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ப்ரெட்டு வச்சு அதுக்கு மேலே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ரிப்பீட்டாக பண்ணிக்கோங்க. நான் மேலே 2 அடுக்கு மட்டும் வச்சுருக்கேன். இதேமாதிரி உங்களுக்கு பெரிய கேக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் மேலே எக்ஸ்ட்ரா 2 கூட வச்சுக்கலாம். இல்லை சைடில் கூட நீங்கள் வச்சுக்கிடலாம். Isn't it beautiful? It's got my head all up in the clouds. I think நம்ம க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், சிம்பிளாகவே செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது. மேலே நட்ஸ் மட்டும் தூவி விட்டுக்கோங்க. நான் டெக்கரேஷனுக்காக வெளியே வந்து கேரட் வந்து சும்மா ஒட்டி ஒட்டி வச்சுருக்கேன்.
ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணாதீங்க, அப்படியே மேலே க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருந்தது. நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.